வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எந்த கதையை பார்க்க போறோம்னா, வெளி ஊர்ல ஒரு கடை வைத்து நடத்தி வரும் ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக ஒரு விஷயம் நடந்தது. அவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறான் என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதையை பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். என் பெயர் ஜகன். 30 வயது ஆகிறது. நான் எனது சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் ஃபர்னிச்சர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கும் கடை வைத்துள்ளேன். நான் கடை ஆரம்பித்து 2 மாதம் தான் ஆகுது. கடையில் வேலை செய்பவர்கள் என்று யாரும் இல்லை. நானே எல்லாம் செய்து வருவேன். கடையையும் பார்த்து கொள்கிறேன். கடையில் பெரிதாக சொல்வதற்கு வருமானம் இல்லை, அப்படியே செல்கின்றது. என் கடைக்கு வரும் கஸ்டமர்களில் முக்கால்வாசி நடுத்தர குடும்பம்தான். நான் தினமும் காலை 9 மணிக்கு கடையை திறந்து இரவு 10 மணிக்கு மூடி விடுவேன். காலை கடையை திறந்தவுடன் வெளியே எடுத்து வைக்கும் பொருட்களை வெளியே எடுத்து வைத்து எல்லாவற்றையும் துடைத்து உட்காருவதற்கு 10 ஆகிவிடும். பின் பால் அடிக்கும் போது சேர் தெருவில் போட்டு அமர்ந்திருப்பேன். அது எனக்கு புது ஊர் என்பதால் நண்பர்கள் யாரும் இல்லை. அதே போல அக்கம் பக்கம் எந்த கடையும் கிடையாது. எப்பொழுதும் போல கடையை திறந்து வைத்து பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே வைத்து விட்டு துடைத்து பின் சேரில் அமர்ந்து தெருவில் நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தேன். மதியம் 1 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எடுத்து பேசினேன். அதில் ஒரு பெண்ணின் குரல். என் கடைக்கு வரும் போகும் ஆட்களுக்கு நான் விசிட்டிங் கார்டு கொடுப்பது வழக்கம். அதில் ஒருவர் தான் போன் பேசுகிறார்கள். நான் ஹலோ, யார் நீங்கள் என்று கேட்டேன். நீங்கள் கடைக்காரரா என்று அவள் கேட்டாள். ஆமாங்க, கடைக்காரர் தான் என்று நான் கூறினேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டேன். ஏனென்றால் சிலர் போனில் என்ன இருக்கிறது, பொருள் இருக்கிறதா என்று பலர் கேட்பார்கள். நானும் இருக்கிறது வாங்க என்று கூறுவது வழக்கம். அவளிடம் நான் கேட்டபொழுது அவள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். நானும் திரும்ப உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டேன். அவள், நான் பொருளுக்காக கால் பண்ணவில்லை, உங்க கிட்ட பேசணும். நான், என்ன பேசணும் சொல்லுங்க என்று கேட்டேன். அவள், நான் வரும்பொழுதும் போகும்பொழுதும் உங்கள் கடையை பார்ப்பேன், நீங்கள் உட்கார்ந்திருப்பதை பார்ப்பேன். உங்க கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் நான் கால் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க, கட் பண்ணிடுறேன். நான், சரி சொல்லுங்க. அவள், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசணும் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான், பரவாயில்ல, நீங்க என்னன்னு சொல்லுங்க. அவள், நான் உங்க கடைய கிராஸ் பண்ணும் போதெல்லாம் உங்கள பார்ப்பேன். நீங்க சேர்ல உட்கார்ந்துகிட்டு போன் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பாக்குறதுக்கு நல்லவராகவும் அழகாகவும் இருக்கீங்க. நான், போதுங்க, ஏங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போர் அடிக்குதுன்னு கடையில் உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருப்பேன். அப்படியே எங்களுடைய பேச்சு நட்பாக தொடர்ந்தது. அவள் என்னை விரும்புகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவளை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள், என் பெயர் கீர்த்தி, நான் உங்கள் ஏரியால இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்று கூறினாள். நான், என்ன வேலை பார்க்கிறாய்? அவள், நான் ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ள் ஆக வேலை பார்க்கிறேன். நான் அவர் குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். உன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று நான் கேட்டேன். அவள், எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா, அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் அவள் கணவன் பிரிந்திருக்கிறாள் என்று கூறினாள். ஏன் என்று கேட்டேன். அவன் சரியில்லை, அதனால் நான் விவாகரத்து வாங்கிவிட்டு தனியாக நான் மட்டும் வசித்து வருகிறேன் என்று கூறினாள். அவளை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டேன். பின் இரவிலும் வாட்ஸ்அப்பில் சேட் செய்ய ஆரம்பித்தோம். எங்களுடைய பேச்சு நன்றாக சென்று கொண்டிருந்தது. 4-5 நாட்கள் காலையில் போன், இரவு வாட்ஸ்அப் என்று எங்களுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே சென்றது. இரவு 10 மணிக்கு மேல் தான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் செய்வோம். ஒரு வாரம் அப்படியே சென்றது. பின் அவள் என்னிடம் ஒன்று கேட்டாள் வாட்ஸ்அப்பில். அவள், உன்னிடம் ஒன்று கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேல? நான், சொல்லுங்க. அவள், நீங்க நல்லா பேசுறீங்க, எல்லா பழகுறீங்க, அதனால நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா நினைச்சுக்க
மாட்டேன் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. அவள், உங்கள நேர்ல பார்க்கணும், நேரத்தை செலவிடணும் நான் நினைக்கிறேன். நான், புரியல. அவள், உங்க கூட படத்துக்கு போகணும், வெளியே சுற்றவும் விளையாடவும் நினைக்கிறேன். நான், சந்தர்ப்பம் கிடைத்தால் பாப்போம். அவள், நீங்க உடனே ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நாம நேர்ல பார்த்து பேசுனதே இல்லை. அவள் என் கடைக்கு வருகிறேன் என்று கூறினாள். நானும் வா என்று கூறினேன். அவள் கடையில் விடுமுறை கொடுக்கவில்லை என்று வருகை தள்ளி சென்று கொண்டே இருந்தது. பின் 2 வாரங்கள் கழித்து அவளின் கடைக்கு வந்தாள். சாயந்திரம் காலை 6 மணி இருக்கும். நான் அப்பொழுதுதான் அவளை முதன் முறையாக பார்க்கிறேன். பின் அவளை சந்தித்து பேசிக்கொண்டோம். முதலில் பேசுவதற்கு 2 பேருக்கும் தடுமாற்றமாகத்தான் இருந்தது. பின் போக போக சகஜமாக பேசிக்கொண்டோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு அவள், எனக்கு நேரமாகிவிட்டது, வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதற்கு மேல் சென்றால் டிராபிக்காக இருக்கும். அதனால் சீக்கிரமாக செல்கிறேன் என்று சொல்ல நானும் சரி என்று அவளை வண்டியில அமரச் செய்து பஸ் ஸ்டாப் வரை சென்று விட்டு வந்தேன். அவள் வீட்டிற்குச் சென்று சில நேரம் கழித்து கால் செய்தாள். நான், என்ன என்று கூறி. அவள், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான், எப்ப போனாய்? அவள், இப்பதான் வந்தேன். நான், நல்லபடியா போயிட்டேல்ல? சரி. அவள், உன் கூட பழகினதுக்கப்புறம் உன்ன நான் பார்க்கும்போது நீ இன்னும் ரொம்ப நல்லவனா தெரிஞ்ச. நான், சும்மா சொல்லாதீங்க, எப்பயும் போல தான் நானே இருக்கேன். சும்மா காமெடி பண்ணாதீங்க. அவள், இல்லைங்க, நான் சும்மா சொல்லல. நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. எனக்கு வெட்கமா இருந்துச்சு. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். நான், இப்ப இங்க இருக்க வீட்டுல தானே? அவள், ஆமா, வீட்லதான் இருக்கேன். ஏன், எதுக்கு கேக்குற? நான், இப்ப வேணும்னா நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? அவள், என் வீடு தான் உனக்கு தெரியாத, எப்படி வருவ? நான், வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பு. நான் வரேன். அவள், எனக்கு அனுப்ப தெரியாதே. எப்படி அனுப்பணும்? நான், சும்மா சொல்லாத. பெங்களூர்ல இருந்துகிட்டு லொகேஷன் அனுப்ப தெரியலன்னு சொல்றியா? உனக்கு தெரியும், நீ அனுப்பு. நான் வரேன். அவள், சரி, அனுப்புறேன். பின் வாட்ஸ்அப்பில் லொகேஷன் அனுப்பினாள். நான் லொகேஷன் ஆன் செய்து தான் எனக்கு தெரிந்தது இங்கிருந்து அவள் வீட்டிற்கு செல்வதற்கு 20 நிமிடங்கள் ஆகும் என்று. பின் நான் கிளம்பும் பொழுது கால் செய்கிறேன் என்று கூறினேன். அவள் சரி, சீக்கிரமா வா என்று கூறினாள். மணி 8 ஆனது. நான் கிளம்புகிறேன் என்று அவளுக்கு கால் செய்தேன். அவள், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றியா? நான், என்ன சொல்லு? அவள், உன்கிட்ட கேட்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு வரும் பொழுது ஃபேன் எடுத்துட்டு வரியா? நான், சரி, எடுத்துட்டு வரேன். அவள், ரொம்ப தேங்க்ஸ். நான், பரவாயில்லை, இதுக்கு எல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாய்? பின் போனை கட் செய்தேன். அப்பொழுது தான் என் மனதிற்குள் ஒரு குழப்பம் வந்தது. இவள் என்னிடம் காசு புடுங்குவதற்காக தான் இப்படி பேசினாளா? மாட்டார்களே என்று நம்பினேன். நான் எப்பொழுதும் என் பக்கம் இருந்து மட்டும் யோசிக்க மாட்டேன், மற்றவரின் பக்கம் இருந்தும் யோசித்து பார்ப்பேன். ஏனென்றால் நான் செய்யும் செயல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடாதல்லவா? அதனால் நான் மற்றவரின் பக்கம் தான் அதிகமாக யோசித்து பார்த்தேன். பின் ஒரு ஃபேன் எடுத்துக்கொண்டு கடையை வேகமாக பூட்டிவிட்டு அவள் இருக்கும் இடத்திற்கு இருசக்கர வாகனத்தில் பயணித்தேன். அவள் இருக்கும் இடத்திற்கு வந்து மெயின் ரோட்டில் இருந்து கொண்டு அவருக்கு கால் செய்தேன். நான், நீ அனுப்புன லொகேஷன், நான் வந்துட்டேன், மெயின் ரோட்ல தான் இருக்கேன். அவள், கரெக்டா ஒரு லேண்ட்மார்க் சொல்லு. நான், என் லெஃப்ட் சைடு ஒரு போட்டோ கடை, ரைட் சைடு ஒரு டீ கடை இருக்கு. அவள், அந்த டீக்கடைக்கு பக்கத்துல ஒரு தெரு போகுதில்ல, அதுல உள்ளவா? நான் சரி என்றேன். தெருவில் சென்றேன். அப்பொழுது அவள் வெளியே வாசலில் நின்று கொண்டிருந்தாள். பின் என்னை பார்த்ததும் கை அசைத்தாள். நான் அவளை பார்த்து விட்டேன். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவள் கேட்ட ஃபேன் கையில் எடுத்து கொண்டு அவள் அருகில் சென்றேன். அப்பொழுது வெளியே 4-5 பசங்க நின்று இருந்தாங்க. நான் பார்த்து பயந்து விட்டேன். ஏனென்றால் அவள் இருக்கும் இடம் அப்படிப்பட்டது. அவள் சொன்னால் வா உள்ளே என்றாள். நானும் அவள் பின்னால் சென்றேன். வீட்டை திறந்து உள்ளே சென்றேன். நான் அவளிடம் கேட்டேன், வெளியே நிற்கிற பசங்க ஏதும் சொல்ல மாட்டாங்களா? யார் என்ன உன் கிட்ட கேட்க மாட்டாங்களா? அவள், அவங்க யாருமே இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க வேலை அவங்க பாப்பாங்க, நம்ம வேலை நம்ம பார்ப்போம் என்று பதில் கூறினாள். நானும் சரி என்றேன். எனது மனம் அப்பொழுதுதான் அமைதி அடைந்தது.
வீட்டின் உள்ளே சென்றபோதுதான் எனக்கு தெரிந்தது அவள் எதற்கு ஃபேன் கேட்டாள் என்று. அவர் வீட்டில் ஃபேன் இல்லை, எப்படித்தான் அந்த வீட்டில் அவள் இருக்கிறாளோ என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு ஃபேன் கூட இல்லாமல் யார் இருப்பாங்க? நான் ஏன் உன் வீட்ல ஃபேன் போடல என்று கேட்டேன். அவள் நான் ஒருத்தி தானே இருக்கேன், வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கு, காய்கறி செலவுக்கு, அப்புறம் என் கை செலவுக்கு அப்படியே போயிருது என்று கூறினாள். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், என்னிடம் காசு புடுங்கவில்லை என்று. அவரின் தேவையை என்னிடம் பூர்த்தி செய்கிறாள். நான் அவர் வீட்டில் ஃபேன் ஃபிட் செய்தேன். பின் நாங்கள் சகஜமாக பேசிக்கொண்டோம். ஃபேன் ஃபிட் செய்து முடித்த பின் ஸ்விட்ச் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. ஏனென்றால் அப்படி ஒரு வேர்வை வீட்டில் உள்ளே செல்லும் பொழுது வெக்கையாக இருந்தது. பின் சேரில் அமர்ந்தேன். அவள் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். நான் தண்ணீரை வாங்கி குடித்தேன். பின் அவள் என் அருகில் வந்து நின்றாள். என் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அமர்ந்தாள். பின்னர் இருவரும் பேசிக்கொண்டோம். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவள் வந்து 1 வருஷம் ஆச்சு. நான் ஏன் இன்னும் ஃபேன் மாட்டாம வச்சிருக்க? அவள் காசே இல்ல, அதனாலதான் மாட்டாம வைத்திருக்கிறேன். சரி என்ற அவள் சமைக்கச் சென்றாள். நான் என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டேன். அவள் சமைக்க போறேன் உனக்கு. நான் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அவள் ஏன் என் வீட்டுல சாப்பிட மாட்டியா? நான் வீட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடலைன்னா வீட்ல வருத்தப்படுவாங்க, அதனாலதான். அடுத்த தடவை வந்தா கண்டிப்பா சாப்பிடுறேன். அவள் சரி என்று கூறினாள். பின் திரும்பி மணியை பார்த்தால் மணி 10 ஆகிவிட்டது. நான் கிளம்புவதற்கு நேரமாகிவிட்டது. நான் போயிட்டு வருகிறேன் என்று கூறினேன். அவளும் சரி என்று கூறி அனுப்பினாள். மறுநாள் காலை அவளுக்கு கால் செய்து இரவு படத்துக்கு போகலாமா என்று கேட்டேன். அவள் கொஞ்சம் தயங்கி சரி போகலாம் என்று கூறினாள். இரவும் வந்தது. நாங்கள் சந்தித்து அப்படியே படத்துக்கு போனோம். பின் சாப்பிட்டு அவளின் வீட்டுக்கு வந்து அவளை விட்டு சென்றேன். நான் கிளம்பும் போது அவள் என்னை நிறுத்தி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ என்று கூறினாள். நான் வேணாம், பரவால்ல என்றேன். அவள் ப்ளீஸ் என்றாள். நான் சரி என்று உள்ளே போனேன். அவள் எனக்கு டீ போட்டு கொடுத்தாள். நாங்கள் அப்படியே பேசிக் கொண்டு இருந்தோம். பின் கொஞ்ச நேரம் கழித்து விளையாடத் துவங்கினோம். அவளுடன் பேசி விளையாடிய பின் அங்கிருந்து நான் கிளம்பி விட்டேன். மறுநாள் வழக்கம் போல போனது. அப்படியே நாங்கள் பேசி ஊர் சுற்றல், படம் பாக்குறது, விளையாடுறதுன்னு நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. நான் போன் செய்யாவிட்டாலும் மறக்காமல் அவளே போன் செய்வாள். அப்படியே நாட்கள் போக போக எங்கள் நட்பு காதலாக மாறி அவளையே என் வாழ்க்கை துணையாக மாற்றிவிட்டேன். நானும் அவளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.